உங்கள் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்வச்சந்நிதி ஆலயத்திலிருந்து கதிர்காமம் நோக்கிய இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை 11/5/2024 அதாவது இன்று சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு தவத்திரு கணபதி கதிர்வேலு திருநிறு சித்தர் மலையில் தொண்டமன்னாறு ஸ்ரீ செல்வசந்நிதி ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகியது. அதன் முதல் அங்கமாக நேற்றைய தினம் கார்த்திகை நன்னாளில் ஆலயத்தில் மருதகாமர் வழிவந்த முருகனின் அம்சமான ஐயாக்களிடம் வேல் கையளிக்கப்பட்டு கருவறையில் வைக்கப்பட்டு எதிர்வரும் சனிக்கிழமை வேலுக்கான விசேட பூஜைகள் இடம்பெற்று தலைமை தாங்கும் திருநீற்று சித்தர் அவர்களிடம் வேல் கையளிக்கப்பட்டு 150க்கும் மேற்பட்ட யாத்திரைகளுடன் முருகநாமம் எங்கும் ஒழிக்க பாத யாத்திரை ஆரம்பமாகியது. வடக்கு கிழக்கு ஊவா ஆகிய 3 மாகாணங்களையும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, மொன்றாகலை ஆகிய 7 மாவட்டங்களையும் இணைத்து 55 நாட்களில் 98 ஆலயங்களை தரிசித்து 815 கிலோமீட்டர் தூரத்தை நடந்து கிடக்கும் இப்புனித பாத யாத்திரை இலங்கையின் மிக நீண்ட தூர கதிர்காம யாத்திரையாக கருதப்படுகின்றது. சொல்லுவார்கள் செல்வச்சன்னதியிலே இந்த வேல் கதிர்காமத்தை நோக்கி செல்வது ஒரு வழக்காறு. புகையலும் பெருமானுக்கு இளநீரும் வைக்கப்படும் ஒரு வரலாறு இருக்கிறது. அவ்வளவு சிறப்புக்குரியதாக தொண்டமன்னாறு செல்வச்சன்னதியாருடைய பெருங்கருணை உலகத்தினுடைய மொழியாக இருக்கக்கூடிய ஆதி அந்தமில்லாத தமிழ் மொழி செம்மொழியும் எங்கள் ஆதி அந்தமில்லாத கொஞ்ச நேரத்தாலாம் புறப்படும். உடவியலாளர்களே சாப்பிட்டு முடியத்தான்.
சாமி முருகநாமத்தை சொல்லி வளநாடு கண்டு மலை மேல் அடியேனை ஆளும் முருகன் முருகனுக்கு அடியார் கூட்டத்திற்கு ஓம் நம சிவாய. ஐயா ஐயா